வருது வருது. ரூமுக்கு வருது. வேங்கை இந்த தாத்தா என்ன தாத்தா திடீர்னு பாட்டெல்லாம் பாடுறீங்க? அது ஒண்ணு இல்லப்பா. என் பேரன் ஒரு பெரிய விஷயத்தை இன்னைக்கு ஏத்துக்கிட்டு அதுல இறங்க போறான்ல, அந்த சந்தோஷத்துலதான் பாடிக்கிட்டு இருக்கேன். இல்ல தாத்தா, இந்த பாட்டு வேற மாதிரி இருக்கே. இப்படியெல்லாம் எதுவும் இருக்காதே. ஏன்பா, பாட்டுனா ஒரே மாதிரி தான் பாடணுமா என்ன? முதல்ல இருந்தும் கடைசி வரைக்கும் பாடலாம், கடைசில இருந்து முதல் வரைக்கும் பாடலாம். வர வர இந்த வீட்ல எல்லாரும் நல்லா கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்க. அந்த மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் உங்க எல்லாரையும் நல்லா கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்கா. அவள மாதிரி நீங்க எல்லாரும் உளர ஆரம்பிச்சிட்டீங்க. சரி நான் வரேன். சித்தார், எங்க போற? அது ரூமுக்கு தாத்தா. ரூமுக்கு எதுக்கு போகணும்? என்ன தாத்தா, ஏன் ரூமுக்கு போறதுக்கு எதுக்குன்னு கேட்டா நான் என்னன்னு பதில் சொல்றது? நான் ரூமுக்கு போகணும், ஜஸ்ட் அவ்வளவுதான். இல்ல இல்ல, இப்ப போக வேணாம். இப்படியே போக கூடாது. அதான் தாத்தா நானும் கேக்குறேன், ஏன் போக கூடாது? என்னடே, எங்கடா போனீங்க? ஓகே, வினய். வந்துருச்சு வந்துருச்சு. இத போட்டுக்கடா. தாத்தா எதுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம்? சேஞ்ச் பண்ணணும்ப்பா. நீ சேலஞ்ச் பண்ணிருக்கல, அதனால சேஞ்ச் பண்ணித்தான் ஆகணும். ஆமா. என்ன தாத்தா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணே, உங்க டாஸ்க் இன்னில இருந்து ஆரம்பிக்குது. அதுக்கான ஃபர்ஸ்ட் டே இது. அதனால இத கொண்டாட்டமா ஆரம்பிக்கணும்ல. சரிதான். உங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியல. இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே விளங்கல. ஒரு மாசத்துக்கு இந்த லூசு தனத்தால நான் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஆனா ஜெயிக்க போறது நான் தான், அதை மறந்துடாதீங்க. போகுது போகுது. வெங்கை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகுது. அழகுபடுத்தி தானே வச்சிருக்கோம். அதான் நான் எதுக்குன்னு கேக்குறேன். சித்தார்த், நீ போட்ட சவாலை தொடங்குறதுக்கான முதல் நாள் இது. அதுக்கு தான் இப்படி ஒரு அலங்காரம். ஐயோ தாத்தா, எனக்கு இந்த மாதிரி சம்பிரதாயம் எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? இங்க பாரு, எப்ப சவால் விட்டியோ அப்ப நம்பித்தானே ஆகணும். வேற வழி இல்லையே. பூமி, பிரமாதம் பிரமாதம். ரொம்ப அழகா இருக்கமா. ஆமா ஆமா. இவ எங்க போறா இப்ப? இப்படி கிளம்பி இருக்கா? அவ எங்கப்பா போவா? அவ உன் ரூம்க்கு வந்திருக்கா. உன் ரூம்ல தான் தங்க போறா. அத தொடங்கறதுக்கான முதல் நாள். அத அவ அலங்காரம் பண்ணிட்டு வந்திருக்கா. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல தாத்தா. இதெல்லாம் எனக்கு ஒத்தே வராது. ஒத்து வந்துதானப்பா ஆகணும். வேற என்ன பண்றது? இங்க பாரு, நீ போட்ட கண்டிஷன் எதையும் மீறக்கூடாது. அப்புறம் போட்டியில நீ இன்னைக்கே தோத்தா மாதிரி ஆயிடும். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இதே பெட்ல தான் படுக்கணும். பொம்மி, சொல்லுங்க தாத்தா. உன்னை ரூமுக்கு வெளியே எங்கேயாவது பார்த்தேன், எனக்கு கெட்ட கோபம் வரும், ஜாக்கிரதை. எனக்கு இது சுத்தமா செட் ஆகல. நான் உள்ள வரல, நான் வெளியவே தூங்கிக்கிறேன். தாத்தா, இதெல்லாம் ஒத்து வராது. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நான்
கலர் பிடிக்கும்னு அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? புருஷன் பொண்டாட்டினா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்பா. அப்பதான் ஒரு நல்ல வாழ்க்கை தொடங்குறதுக்கு அச்சாரமா அதை நினைச்சுக்கலாம். அதே மாதிரி பொம்மி அண்ணியும் சித்தார்த் அண்ணனுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும், என்ன கலர் பிடிக்கும்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதெல்லாம் பொம்மி அக்காக்கு மனப்பாடமா தெரிஞ்சிருக்குமே. நீங்க எல்லாரும் ஓவரா தான் பண்றீங்க. அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. என்னை பத்தி யாருக்குமே தெரியாது. நான் ஒரு க்ளோஸ்டு புக். அதெல்லாம் பொம்மைக்கு எல்லாமே தெரியும். ஓ, என்ன தெரியும்? என் ஃபேவரட் கலர் என்னன்னு அவளுக்கு தெரியுமா? எனக்கு பிடிச்ச கலர் எதுன்னு சொல்லு பாப்போம். உங்களுக்கு பிடிச்ச கலர் ப்ளூ. இப்படி குருட்டா போக்குல அடிச்சு விடுறதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. பொம்மிக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு. நான் ஒன்னும் குருட்டாம்போக்குல அடிக்கல. நீங்க வச்சிருக்கிற நிறைய சட்டையில ப்ளூ கலர் தான் இருக்கு. ஏய், இப்ப நீ என்ன பண்ண போற? யோ, நான் கீழே படுக்க போறேன். எனக்கு தரையில படுத்தாதான் தூக்கம் வரும். மேல படுத்தால தூக்கம் வராது. இங்க பாரு, இந்த ஒரு மாசம் நான் சவால ஜெயிச்சே ஆகணும். ஒழுங்கா வந்து பெட்ல படு. முடியாதுன்னா முடியாது. ஓ, முடியாது. இப்ப எப்படி முடிய வேணும் உனக்கு? புது இடத்துல கொண்டு வந்து படுக்க வச்சா யாருக்கு தான் தூக்கம் வரும்? அதுக்கே இப்படி கத்திட்டு இருக்கீங்க? இதுக்கு தான் நான் என் ரூம்குள்ள யாரையுமே விடுறதில்ல. இப்படி நான்சென்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ண என்னதான் அர்த்தம்? நான் கிளம்புறேன். நில்லு. என்ன ஏன் இப்படி தொல்லை பண்றீங்க? நான் ஒன்னும் தொலை பண்றேனா? நான் போட்ட சவால ஜெயிக்கணும்னு பாக்குறேன். அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல. சவால நானா போட்டேன்? நான் எதுக்கு நீங்க சொல்றதுக்கு எல்லாம் கட்டுப்படணும்? ஐயோ, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? அத சொல்லு முதல்ல. ஐயோ, எனக்கு நிறைய நகை போட்டு அனுப்பி விட்டுட்டாங்களா,
அங்க இங்க குத்துது எனக்கு. யாராவது படுக்கும்போது இவ்வளவு நகை போட்டு அனுப்புவாங்களா? இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸே இல்ல உன்ன மாதிரி. சரி விடுங்க, நான் போய் தர்ஷினி கிட்டயும் ரம்யா கிட்டயும் கழட்டு விட சொல்லிட்டு நான் அங்கேயே படுத்துக்கிறேன். இரு. பூமி, நான் இந்த சவால்ல ஜெயிக்கணும். அதுக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். என்கிட்ட எப்படி கேட்டா நான் அதை செய்வேன்னு வேம்பு சாருக்கு நல்லாவே தெரியுது. அவர் வாயை திறந்து ஹெல்ப் கேட்டும் நான் எப்படி பண்ணாம இருப்பேன்? சரி, நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சம்மதிச்சதுனால நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இந்த நகையெல்லாம் உறுத்துது, அவ்வளவுதானே? நீ இரு, நானே கழட்டி விடுறேன். வேம்பு சார் கூசுது. கூசுது வேம்பு சார். பொறுமையா காட்டுங்க. தோடு நீ கழட்டிப்பில்ல? நான் கட்டிக்கிறேன். பூமி, படுத்துக்கோ. என்னாச்சுன்னு ஒண்ணும் புரியலையே. இது வரைக்கும் அன்னைக்கு கதவை திறந்து வரல. எனக்கு அப்படியே மண்டையெல்லாம் சூடாகுது. உள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாகணும். அவ்வளோ தைரியம் இருந்தா நீதான் கதவை போய் திறந்து பாரு. திறந்து பாரு போ. போ. சரி போங்க போங்க. கதவு தோற. யோசிக்க. கதவு தோற.
ஆச்சுன்னு ஒண்ணும் புரியலையே. சரி வாங்க கீழே போய் பார்க்கலாம். போலாம். அண்ணி என்ன அண்ணி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஐயோ, நான் எங்க அமைதியா இருக்கேன்? நான் தான் டிஃபன் பண்ணிட்டு இருக்கேன்ல. பூரி மசால் செய்யணும், நேரமாச்சு, எல்லாருக்கும் பசி வந்துரும். நீங்க எல்லாரும் தள்ளி போங்க. ஏய் பொம்மி, இங்க பாரு. நைட்டு ரூமுக்குள்ள என்ன ஆச்சு? ஏன் நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? நீ என்ன சொல்ல போறேன்னு சொல்லி நாங்கள ஆவல காத்துட்டு இருக்கோம். வேம்பு சாரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு போட்டி. அவர் என்கிட்ட நான் ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டாரு. நானும் ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன். அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன ஒன்னும் கேட்காதீங்க. ஒரு மாசம் இதெல்லாம் நடக்கும். அவரு ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. அது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் எதுக்கு இந்த கூத்தெல்லாம்? கடைசியில இந்த விஷயம் தோல்வியில முடிஞ்சிருச்சு. இப்ப என்னதான் பண்றது? அந்த கவலை பொம்மை அன்னைக்கே இல்லையே. காலையில எழுந்து வந்து பூரி மசாலா செய்ய ரெடி ஆயிட்டாங்க. ஹேய், இப்ப என்ன சொன்ன? என்ன டிஃபன்? பூரி மசாலா. சித்தார்த்த மொத்தமா தோக்கடிக்கிற ஆயுதம் கிடைச்சிருச்சு. சித்தார்த்த நல்ல கணவனா நடந்துகிட்டா பொம்மி சமைக்கிற எந்த சாப்பாடா இருந்தாலும் சாப்பிடுறேன்னு சொல்லணும். சரி சொன்னா? ஐயோ லூசு, சித்தார்த்தனுக்கு பூரிய பார்த்தாலே அலர்ஜி. அதுவும் பூரி மசால்னா சும்மா தெரிச்சு ஓடுவாரு. அப்போ சித்தார்த்தம் உடனடியா பூரி மசாலா சாப்பிடுன்னு சொல்லணும். அதுதானே அவனோட அடுத்த டாஸ்க். சித்தார்த், சாப்பிட வாப்பா. நீங்களாம் சாப்பிட்டாச்சா? நாங்களாம் சாப்பிடுறது முக்கியம் இல்லப்பா. இன்னைக்கு நீ சாப்பிடுறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சித்தப்பா? அட வாப்பா, பொம்மி உனக்காக பூரி மசாலா செஞ்சிருக்கா, வந்து சாப்பிடு. என்னாச்சு? இல்ல இல்ல, வேம்பு சாருக்கு நான் தனியா ஏதாவது பண்ணி கொடுத்துக்கிறேன். அவருக்கு பூரி மசால் சாப்பிடுறது பிடிக்காது. நோ 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 நோ. ஐயோ, என்ன பண்றீங்க? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. புருஷன்னா பொண்டாட்டி எது செஞ்சாலும் அதை சாப்பிடணும். அதுதான் புருஷனுக்கு அழகு. முதல் நாளே சித்தார்த் அதுல தவறிட்டா சித்தார்த் சவால்ல தோத்ததா அர்த்தம். ஐயோ, அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவருக்கு செரிமானம் ஆகாது. எது செரிமானம் ஆகாதா? என் உடம்ப நான் நல்லா மெயின்டைன் பண்றேன். எனக்கு எது வேணாலும் செரிக்கும். ஆனா நீங்க சாப்பிடுற மாதிரி ஹெல்த்தி இல்லாத அந்த பூரி மசாலாவை நான் எதுக்கு சாப்பிடணும்? அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில் வேற. அவங்க சொல்றதும் சரியாதான் இருக்கு. நீங்க சாப்பிடுங்க. நீங்க தானே சவால் விட்டேன்னு சொல்றீங்க. சவால்ல ஜெயிக்கணும்னா நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். ஆமா, நீ சவால்ல ஜெயிக்கணும்னா பொம்மி செஞ்ச பூரி மசாலாவை சாப்பிட்டே ஆகணும். சாப்பிட்டே ஆகணும். சாப்பிடணும். சித்தார்த், பாத்தியாப்பா, நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன், இந்த சவால் கிவால்லாம் உனக்கு ஒத்து வராதுன்னு. இப்போ உனக்கு பிடிக்காத பூரி மசாலா சவாலுக்காக சாப்பிட வேண்டியதா போச்சு. உன் வயிறு என்னப்பா, குப்பை தொட்டியா? தேவையில்லாத உனக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் உள்ள தூக்கி போட்டுக்கிறதுக்கு. பார்த்து சித்தார்த், கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஏதோ எனக்கு தோணுனதை நான் சொல்லிட்டேன்.